கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொரு வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று வேதம் வாசித்தீர்களா? இன்று ஜெபித்தீர்களா? இன்று குடும்ப ஜெபம் செய்தீர்களா? யோசித்துக்கொண்டே இந்த காணொளியை காணுங்கள். சுகமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே என்கிற காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரை நான் வாசித்து பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து கலிலேயா தேசம் வழியாக அவர் ஒரு பட்டணத்துக்கு அவர் கடந்து செல்கிறார். அப்பொழுது பட்டணத்துக்கு வெளியே ஒரு 10 குஷ்டரோகிகள் தங்கியிருக்கிறார்கள். அவர்கள் இயேசுவினிடத்திலே வந்து தாழ்மையாய் அவருடைய பாதத்திலே விழுந்து சொல்லுகிறார்கள், ஐயா, எங்களுடைய குஷ்டரோகத்தை நீக்க உங்களால் கூடுமானால் எங்களுடைய குஷ்டரோகத்தை நீக்கிவிடும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்கிறார்கள். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், உங்களை ஆசாரியிடத்தில் போய் காண்பியுங்கள் என்று சொல்லி ஆசாரியிடத்தில் போய் தங்களை காண்பிக்கும்படியாக அனுப்பிவிடுகிறார். இவர்கள் போய்கொண்டிருக்கும் போதே 10 பேரும் சுத்தமாகி விடுகிறார்கள். சுகம் உண்டாகிவிட்டது. இப்பொழுது 9 பேர் ஆசனிடத்தில் போய் காண்பித்து விட்டு அப்படியே வீட்டுக்கு போய்விட்டார்கள். ஏனென்று சொன்னால், எத்தனை வருடமாக அவர்களுக்கு குஷ்டம் இருந்தது என்பது தெரியாது. நாம் லேவியராகமத்திலே வாசிக்கும் பொழுது 13ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் 46ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு மனிதனுக்கு குஷ்ரோகம் இருக்கும் என்று சொன்னால் அவன் ஆசாரியனிடத்தில் போய் தன்னை காண்பிக்க வேண்டும். அப்பொழுது ஆசாரியன் இது குஷ்டரோகம்தான் என்று சொல்லி அவனை தீர்த்து விட்டால் அவன் பாளையத்துக்கு வெளியே போய் அவன் தங்கியிருக்க வேண்டும். அவன் வீட்டுக்கு வர முடியாது. தன்னுடைய சொந்தங்கள், உறவுகள் யாராயிருந்தாலும் சரி, எந்த ஃபங்க்ஷன்லையும் அவனால் கலந்து கொள்ள முடியாது. அவன் தனிமைப்படுத்தப்பட்டவனாய் புறம்பே இருக்க வேண்டும். அவன் கொடுக்கிற ஆகாரத்தை அவன் வாங்கி சாப்பிட வேண்டும். அது மாத்திரமல்ல, அவன் அங்கே உட்கார்ந்து கொண்டு காட்டிலே அவன் தனிமையாக இருக்கும் பொழுது யாராவது அந்த வழியாக போவார்கள் என்று சொன்னால் அவர்கள் காதுகள் கேட்கும்படியாக தன்னுடைய தாடியை மூடிக்கொண்டு தீட்டு தீட்டு என்று சொல்லி அவன் சத்தமிட்டு கொண்டே இருக்க வேண்டும். காரணம், ஒரு குஷ்ரோகி ஒருவன் இருக்கிறான், அந்த வழியாக நாம் செல்லக்கூடாது என்று சொல்லி அவர்கள் அந்த இடத்தை விட்டு அவர்கள் ஒதுங்கி கடந்து செல்வதற்காக அவன் சத்தமிட்டு கொண்டிருக்க வேண்டும். அவன் தனிமையாக இருக்க வேண்டும், பாளையத்துக்கு புறம்பே இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் மோசேக்கு அங்கே கட்டளையாக கொடுக்கிறதை பார்க்கிறோம். எனவே தான் இந்த 9 பேரும் தாங்கள் சுத்தமானவுடன் தங்களுடைய பழைய நாட்களை நினைத்து பார்க்கிறார்கள். வீட்டிலே நாம் எப்படி இருந்தோம், குடும்பத்தோடு எப்படி வாழ்ந்தோம், இவ்வளவு நாள் நாம் தனிமைப்படுத்தப்பட்டு வியாதி நிமித்தம் நாம் எங்கேயோ நாம் ஒழித்து வாழ்ந்தது போல வாழ்ந்து கொண்டிருந்தோமே, இப்பொழுது சுகமாகி விட்டது, எனவே நாம் வீட்டுக்கு செல்லலாம் என்று சொல்லி தன்னுடைய மனைவியோ பிள்ளைகளையோ குடும்பத்தாரையோ பார்ப்பதற்காக ஆவலோடு சென்று விட்டார்கள். பாருங்கள், அது தவறு கிடையாது. குடும்பத்தை அவன் நேசித்ததினாலோ குடும்பத்தை நோக்கியவர்கள் போனதினாலோ எந்த தவறுமே கிடையாது. ஆனால் சுகமாக்கினவர் ஒருவர் இருக்கிறார், அவரை மறந்து விட்டார்கள். அவர் செய்த ஒரு தவறு காரணம் அதுதான். ஆனால் அந்த 9 பேர் தவிர ஒரு மனிதன், அவன் சமாரியனாயிருக்கிறான். அவனுக்கு இயேசுவை குறித்து தெரியாது, யெகோவா தேவனை குறித்து தெரியாது, இரட்சகர் என்றால் யார் என்று தெரியாது, சிருஷ்டிகர் என்றால் யார் என்று தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் தேடி வருகிறான். அவர் சொல்லுகிறார், ஆசாரியனிடத்தில் போங்கள் என்கிறார். போகும்போது விடுதலை உண்டாகிவிட்டது. எனவே அவனுக்கு புரிந்து விட்டது, இவர்தான் இரட்சகர், இவர்தான் சிருஷ்டிகர் என்பதை அறிந்தவுடனே அவன் வீட்டுக்கு செல்லாமல் அவரை தேடி வருகிறான். இயேசுவை தேடி வந்து அவருடைய பாதத்திலே விழுகிறான். விழுந்து கேட்கிறான், ஆண்டவரே, நீர் என்னை சுகம் தந்து விட்டீர், உமக்கு நன்றி என்று சொல்லி அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. உடனே இயேசு கிறிஸ்து அவனை பார்த்துதான் இந்த வார்த்தையை கேட்கிறார், சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே என்று சொல்லி பாருங்க, அவனிடத்தில் அவர் விசாரிக்கிறதை நான் பார்க்கிறோம். இந்த காணொளியை கண்டு கொண்டு இருக்கிற தாயே, தகப்பனே, வாலிப தம்பி, தங்கச்சி, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கலாம், எவ்வளவோ ஆசீர்வாதங்கள், எவ்வளவோ மேன்மைகள், உயர்வுகளை தந்திருக்கலாம், வியாதியிலிருந்து விடுதலை தந்திருக்கலாம், பாடுகளிலிருந்து உங்களை தூக்கி எடுத்திருக்கலாம்.
நல்ல படிப்பு, நல்ல வேலைவாய்ப்பு, நல்ல குடும்ப வாழ்க்கை, ஆசீர்வாதங்களை தந்திருக்கலாம். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக நாம் இயேசுவினிடத்திலே ஓடி வந்திருப்போம், ஜெபித்திருப்போம், ஆலயத்திலேயே நாம் தங்கியிருந்திருப்போம், ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்திருப்போம். ஆனால் இப்பொழுது நன்மையை பெற்றுக்கொண்டீர்களே, பெற்றுக்கொண்ட நன்மைக்கு தக்கதாக என்றைக்காவது நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி இருக்கிறோமா? அவரை மகிமைப்படுத்தி இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். அப்படி இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு அர்ப்பணியுங்கள். ஆண்டவரே, இந்த வருடம் முழுவதும் என்னை 12 மாதமா அழகா நீர் என்னை பாதுகாத்தீர், என் வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவருக்கு துதி செலுத்த தொடங்குங்கள். கர்த்தர் மெய்யாகவே உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை கட்டளையிடுவார். சங்கீதம் 34 சங்கீதம் 1 தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி அவர் ஆண்டவரை துதிக்கிறதை பார்க்கிறோம். பாருங்கள், ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன் எங்கேயோ காடுகளிலே தங்கி ஆடுகளை மேய்த்து அங்கேயே படுத்து உறங்கி அங்கேயே கிடைக்கிற ஆகாரத்தை சாப்பிட்டு வாழ்ந்தவன் ஆண்டவர் அவனை ராஜாவாக மாற்றிவிட்டார். இப்பொழுது அரண்மனையில் அவன் தங்குகிறான். ஆசீர்வாதங்கள், அவனுக்கு எதிராக எந்த சத்துருவும் கிடையாது, மேன்மைகளை ஆண்டவர் கொடுத்து விட்டார். அதை நினைத்து அவன் சொல்லுகிறான், நான் எக்காலத்திலும் நான் என் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பேன். காரணம், ஆடு மேய்ச்சிட்டு இருந்த என்ன ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்கிறாரே என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 50 சங்கீதம் 23 சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே ஸ்தோத்திர பலியிடும் பொழுது ஆண்டவர் அதிலே மகிமைப்படுகிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம், கர்த்தர் நமக்கு நன்மை செய்யும் பொழுது, ஆண்டவரே நீர் எனக்கு செய்த நன்மைக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவருடைய பாதத்திலே முழங்கால் படியிடும் போதெல்லாம் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். அது ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமான ஒரு காரியம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பவுல் சொல்லும் போதும் சொல்லுகிறார், வம்பும் புத்தீனமான பேச்சுகள் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஒரு கிறிஸ்தவ ஒரு மனிதனுக்கு, இல்லை என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற ஒரு மனிதனுக்கு வேண்டிய நல்ல ஒரு குணாதிசயம் ஸ்தோத்திரம் செலுத்துவது மாத்திரமே. நம்முடைய வாயிலிருந்து வம்பும் புத்தீனமான பேச்சுகள் வரும் என்று சொன்னால் அவைகளெல்லாம் தகாதவைகள் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் இயேசு செய்த நன்மைக்கு நாம் நன்றி செலுத்தும் பொழுது, ஸ்தோத்திரங்களை செலுத்தும் போது அது தகுதியான ஒரு காரியம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே தான் சங்கீதக்காரன் 150 சங்கீதம் 6 சங்கீதத்தை முடிக்கும் போது அவர் எழுதுகிறார், சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. யாரெல்லாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும், அவரை துதிக்க வேண்டும்? நம்முடைய நாசிலே சுவாசம் இருக்கிறது அல்லவா, ஜீவனை தந்திருக்கிறார் அல்லவா, அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். பாருங்கள், நாம் வேதத்தில் ஒரே ஒரு உதாரணத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், மார்க் எழுதின சுவிசேஷம் 5 அதிகாரம் 18 19 லேகியோன் பிடித்த ஒரு மனிதன் கல்லறை காட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். வீட்டை விட்டு உலகத்தை மறந்து எல்லாவற்றையும் மறந்து பிசாசுகள் நிறைந்த அந்த கூட்டத்திலே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கல்லறையிலே அவனுடைய வாழ்க்கை இருந்தது. இயேசு கிறிஸ்து அவனை தேடி வருகிறார், அவனை சுகமாக்குகிறார். அந்த பிசாசுகள் எல்லாம் பன்றி கூடத்துக்குள்ளே போய் அவர் கடலில் போய் மாண்டு போய் விடுகிறது. இப்பொழுது அந்த மனிதன் சுகமடைந்து இயேசுவின் பாதத்திலே வந்து அமர்ந்து விட்டு அவன் சொல்லுகிறான், இயேசுவே, நான் உம்மோடு கூட இருப்பதற்கு எனக்கு உத்தரவு கொடும் என்று சொல்லி அவன் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறான். அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உனக்கு இறங்கி செய்தவைகளை நீ உன் வீட்டிலும் உன் அயலாரிடத்திலும் போய் அவைகளை போய் நீ சொல்லு என்று சொல்லி அவனை அனுப்பி விடுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், இயேசு கிறிஸ்து நீ என்னோடு கூட வா, உன் குடும்பத்தின் இடத்துக்கு நீ போகக்கூடாது என்று சொல்லி தன்னோடு அவர் அழைத்து போகவில்லை. அவனிடத்தில் சொல்லுகிறார், நீ நன்மையை பெற்று விட்டாய், நீ எனக்கு நன்றி செலுத்தி விட்டாய், நல்லது, நான் செய்த நன்மைகளை மற்றவரோடு பகிர்ந்து கொள் என்று சொல்லி அவனை அனுப்பி விடுகிறதை நான் பார்க்கிறோம். இந்த காணொளியை கண்டு கொண்டு இருக்கிற சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளுக்காக முதலாவது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள், மனதார அவரை துதியுங்கள், மகிழ்ச்சியோடு அவருடைய பாதத்திலே கடந்து வந்து அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருக்கு நன்றி செலுத்துங்கள். இரண்டாவது, அவர் செய்த நன்மைகளை நம்ம அயலாரிடத்திலே, நம்ம தெரிந்தவரிடத்திலே கர்த்தர் எனக்கு நன்மை செய்திருக்கிறார் என்று சொல்லி சாட்சியாக சொல்லுங்கள். மெய்யாகவே கர்த்தர் இன்னும் அதிக நன்மைகளை, ஆசீர்வாதங்களை உங்கள் ஒவ்வொருவருக்கு தந்து வழிநடத்துவாராக. God bless you.